Hello friends, welcome to our channel HIGH-TECHDROID and this is Bharat Krishna. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் அப்படின்னா என்ன, அதோட கேட்டகரிஸ் அண்ட் அதோட யூசஸ் என்னென்னலாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் அப்படின்னா என்னன்றதை பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல வெப்சைட்டுன்றது போத் ஃப்ரண்ட் அண்ட் அண்ட் பேக் எண்ட் ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணி பண்ணது தான் வெப்சைட். ஓகே இல்லைங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் ஃபேஸ்புக் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இதில் யூசர் ப்ரௌசர்கிட்ட எதை வச்சு இன்ட்ராக்ட் பண்ணுறாரோ அதை தான் ஃப்ரண்ட் எண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் இதில் இப்போ இமெயில் அட்ரஸ் அண்ட் பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் பண்ணனா என்னோடய அக்கௌண்ட்டை சர்ச் பண்ணி அந்த ப்ரௌசர் வந்து ரிசல்ட் தரும் இல்லைங்களா? ஸோ அந்த சர்ச்சிங் ஆப்ரேஷன்லாம் பேக் எண்டில் நடக்கும். ஸோ இதுதான் பேக் எண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃப்ரண்ட் எண்ட் வந்து HTML, CSS, PHP இந்த மாதிரியான மார்க்அப் லாங்குவேஜ் யூஸ் பண்ணி டிசைன் பண்ணுவாங்க. அண்ட் ஒரு டெவலப்பிங் வந்து C++, ஜாவா அண்ட் இப்போ ரீசெண்டாக பைத்தான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் தேர்டாக தான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போது நம்ம வெப்சைட்டை லான்ச் பண்ணும்போது யூசர்ஸ்க்கு அதாவது கஸ்டமர்ஸ்க்கு நம்மளோட வெப்சைட்டை பற்றியான ஒரு சின்ன ஐடியா கூட இருக்காது இல்லைங்களா? ஸோ நம்ம வெப்சைட்டை நம்ம ப்ரமோட் பண்ணோம், அதாவது அட்வர்டைஸ் பண்ணோம். ஸோ இந்த ப்ரமோஷன் மூலிமா நம்மளோட யூசர் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆவாங்க. ஸோ யூசர் லெவல் இன்க்ரீஸ் ஆகும்போது நம்மளோட வெப்சைட் வியூஸ் அண்ட் ரேங்கிங்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் இல்லைங்களா? ஸோ இதுக்காக யூஸ் பண்ணது தான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்து சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. ஆக்சுவலாக சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் அப்படின்னா என்னென்னா, இட் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் கெட்டிங் டிராஃபிக் ஃப்ரம் த சர்ச் இன்ஜின்ஸ். ஸோ இப்போது கூகுளே எடுத்துக்கங்களேன். இப்போ இந்த கூகுளில் நம்மளோட வெப்சைட்டுக்கு ஒரு டிராஃபிக்கை க்ரியேட் பண்ணது மூலிமா நம்மளோட வியூவர்ஸ் அண்ட் யூசர்ஸ் ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகும் இல்லைங்களா? ஸோ அதுக்காக யூஸ் பண்ணது தான் சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன். இந்த சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷனில் 2 கேட்டகரிஸ் இருக்குது. ஒன்று வந்து ஆன் பேஜ் ஆப்டிமைசேஷன் அண்ட் இன்னொன்று வந்து ஆஃப் பேஜ் ஆப்டிமைசேஷன். ஆன் பேஜ் ஆப்டிமைசேஷன் அப்படின்னா என்னென்னா, நம்ம என்னென்ன ஆக்டிவிட்டீஸ்லாம் நம்மளோட சைட்டில் பண்ணுறோமோ, அதாவது நம்மளோட வெப்சைட்டை டியூன் பண்ணதுக்கு என்னென்ன ஆக்டிவிட்டீஸ்லாம் நம்ம வெப்சைட்டில் பண்ணுறோமோ அதெல்லாம் ஆன் பேஜ் ஆப்டிமைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் பிராண்டிங், நம்மளோட வெப்சைட்டை பிராண்ட் பண்ணதுக்கு என்னென்ன ஆக்டிவிட்டீஸ்லாம் அதர் தேன் நம்ம வெப்சைட்டில் பண்ணுறோமோ இதெல்லாம் ஆஃப் பேஜ் ஆப்டிமைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த ஆஃப் பேஜ் ஆப்டிமைசேஷனில் தான் சோஷியல் மீடியா ஆப்டிமைசேஷன் அப்படின்ற கான்செப்ட் வருது. ஸோ இந்த சோஷியல் மீடியா ஆப்டிமைசேஷனில் நம்ம என்ன பண்ணுவோன்னா, நம்மளோட வெப்சைட் பற்றியான டீட்டெயில்ஸ் அண்ட் ப்ரொமோஷனை இமேஜ் சப்மிஷன் மூலியமாவோ வீடியோ சப்மிஷன் மூலியமாவோ இந்த மாதிரி சில ஆக்டிவிட்டீஸ் மூலிமா நம்ம சோஷியல் மீடியாவில் நம்மளோட வெப்சைட்டை பப்ளிஷ் பண்ணுவோம். ஸோ இதுதான் ஆஃப் பேஜ் ஆப்டிமைசேஷன். ஸோ இந்த ஆஃப் பேஜ் ஆப்டிமைசேஷன் அப்படின்ற கான்செப்டை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். இப்போ வாங்க ஆன் பேஜ் ஆப்டிமைசேஷனுக்குள்ளே போகலாம். ஆன் பேஜ் ஆப்டிமைசேஷனுக்குள்ளே நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது. அதில் ஒன்று தான் ரோபோட்ஸ் ஃபைல் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது நம்ம வெப்சைட்டில் சில ப்ரைவேட் ஃபைல்ஸ், அதாவது கான்ஃபிடென்ஷியல் ஃபைல்ஸ் இருக்கும் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி ஃபைல்ஸை வெப் க்ராவலர் அந்த ஃபைல்ஸை க்ரால் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா, அதாவது வெப் க்ராவலர் அப்படின்னா என்னென்னா, இப்போது கூகுள் பாட் அப்படின்றது ஒரு வெப் க்ராவலர், அதாவது அது வந்து கூகுளோட வெப் க்ராவலர். ஓகேங்களா? இந்த மாதிரி பிங்குக்கு, யாஹூக்கு இந்த மாதிரி அதுக்கு தனித்தனி க்ராவலர் இருக்கும். அந்த க்ராவலர் என்ன பண்ணும் அப்படின்னா, நம்மளோட வெப்சைட்குள்ளே வந்து ரோபோட்ஸ் ஃபைலை
க்ரால் பண்ணோம், அதாவது ரீட் பண்ணோம். ஸோ அதில் நம்ம என்னென்ன பேஜஸ்லாம் க்ரால் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிறோமோ அந்த பேஜஸ்லாம் நம்ம அங்கே இன்சிஸ்ட் பண்ணியிருப்போம். ஸோ அதனால் அந்த வெப் க்ராலர் வந்து அந்த பேஜை க்ரால் பண்ணாது, ஆனால் நம்மளோட வெப்சைட்டை அந்த இது க்ரால் பண்ணும். ஓகேங்களா? ஸோ அதுக்காக யூஸ் பண்ணது தான் ரோபோட்ஸ் ஃபைல். ஃபஸ்ட்டு இந்த ரோபோட்ஸ் ஃபைல் எப்படி இருக்கும் அப்படின்றத நான் முதல்ல உங்களுக்கு காட்டிடுறேன். நான் வேர்ட்ப்ரெஸ் அப்படின்ற ஒரு அப்ளிகேஷனை எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிறேன். wordpress.com /robot.txt அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த சைட்டோட நீங்கள் எந்த சைட்டோட robot.txt ஃபைலை வியூ பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த சைட்டோட robot.txt ஃபைல் வந்து வியூ ஆகும். இதில் பாருங்கள், யூசர் ஏஜென்ட் ஈக்குவல் டு ஆஸ்ட்ரிச் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இது ஏன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த யூசர் ஏஜென்ட்ன்றது இந்த இடத்துல எதை குறிக்குதுன்னா சர்ச் இன்ஜின்ஸ் அப்படின்றத இங்கே குறிக்குது. ஸோ எல்லா சர்ச் இன்ஜினும் ஆஸ்ட்ரிச்ன்றது ஃபார் ஆல் அப்படின்னு சொல்ல வருது. ஸோ எல்லா சர்ச் இன்ஜினும் இந்த ஆர்டரை ஃபாலோ பண்ணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக யூசர் ஏஜென்ட் ஈக்குவல் டு ஆஸ்ட்ரிச் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து இங்கே ஹலோ டிஸ்ஹலோ அப்படின்றது என்னன்னா, என்னென்ன பேஜஸ்லாம் க்ரால் பண்ணதுக்கு அலோ பண்ணணும், அலோ பண்ணக்கூடாது அப்படின்றத நம்ம இங்கே சொல்லணும். அவ்வளோதான். இப்போ வேர்ட்ப்ரெஸ்ஸில் நெக்ஸ்ட்டு ஆக்டிவேட் இந்த மாதிரியான பேஜஸ்லாம் க்ரால் பண்ணக்கூடாதுன்னு அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த பேஜஸை இங்கே robot.txt ஃபைலில் இன்சஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் என்ன ஆகும்னா, க்ராலர் வந்து அவங்களோட வெப்சைட்டில் ஆக்டிவேட்டுன்ற பேஜை க்ரால் பண்ணாது. ஸோ அதுக்காக தான் இந்த ரோபோட்ஸ் ஃபைல் யூஸ் ஆகுது. இந்த ரோபோட்ஸ் ஃபைலை எப்படி ஜென்ரேட் பண்ணுது அப்படின்னா, சிம்பிளாக சர்ச் இன்ஜினில் போய் ரோபோட்ஸ் ஃபைல் txt ஃபைல் ஜென்ரேட்டர் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட் லிங்க்கு இதில் போய் இங்கே டிஃபால்ட் ஆல் ரோபோட்ஸ் ஆர்னு இருக்குது, இது எதுவும் சேஞ்ச் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் என்னென்னலாம் சர்ச் இன்ஜின் வந்து க்ரால் பண்ணும் அப்படின்னு இங்கே இருக்குது. நெக்ஸ்ட் வந்து உங்களோட ப்ரைவேட் அண்ட் கான்ஃபிடென்ஷியல் பேஜஸோட லிங்க்ஸை இங்கே பேஸ்ட் பண்ணுங்கள் ரெஸ்ட்ரிக்டட் டைரக்டரிஸ்கில். ஸோ தட் என்ன ஆகும் அப்படின்னா, அது வந்து டிஸ்அலோ அப்படின்ற ஆப்ஷனில் இந்த பேஜஸை போட்டுரும். ஸோ தட் வெப் க்ராலர் வந்து அந்த பர்டிகுலர் பேஜை க்ரால் பண்ணாது. நெக்ஸ்ட் கிளிக் கிரியேட் robot.txt. என்ன ஒன்றா நம்மளோட robot.txt ஃபைல் ஜென்ரேட் ஆயிடுச்சு. இதை எடுத்து நம்மளோட ரூட் ஃபைலில் பேஸ்ட் பண்ணிட வேண்டியதான். நெக்ஸ்ட் வந்து சைட் மேப். இது வந்து செகண்ட் கான்செப்ட். சைட் மேப் அப்படின்றது என்னென்னா, கூகுளுக்கு அதாவது சர்ச் இன்ஜினுக்கு நம்மளோட வெப்சைட் அதாவது பேஜஸ் ரீச் பண்ணதுக்கு ஒரு வேவை தரது தான் சைட் மேப். இந்த சைட் மேப் ஃபைலில் என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னா, பாருங்கள், சேம் வேர்ட்ப்ரெஸ் அப்ளிகேஷன் எடுத்திருக்கேன், அதோட சைட் மேப் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். சைட் மேப் டாட் எக்ஸ்எம்எல். நம்மளோட சைட் மேப் பேஜ் எப்போயுமே எக்ஸ்எம்எல் ஃபார்மேட்டில் தான் இருக்கும். எக்ஸ்எம்எல் ஃபார்மேட்டில் தான் அதை க்ரியேட் பண்ணோம். ஸோ தட் இந்த சைட் மேப் பேஜில் நம்மளோட எல்லா பேஜஸோட லிங்க்கும் இந்த சைட் மேப் பேஜில் கொடுத்து வச்சுருப்போம். அதனால் என்ன ஆகும் அப்படின்னா, கூகுள் பாட் வந்து நம்மளோட சைட் மேப் பேஜை சர்ச் பண்ணி அதை க்ரால் பண்ணி அதாவது ரீட் பண்ணி அதில் இருக்க எல்லா லிங்க்கையும் படித்து புரிஞ்சு அதோட டேட்டா பேஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ ஸ்டோர் பண்ணி வைக்கிறது மூலிமா என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ யாராவது ஒருத்தர் வந்து சர்ச் பண்ணுறாங்க, அதாவது நம்மளோட கீவேர்ட்ஸை வச்சு சர்ச் பண்ணுறாங்க அப்படின்னா, கூகுள் என்ன பண்ணோன்னா, அவங்க அந்த டேட்டா பேஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்க நம்ம லிங்க்கை எடுத்து ரிசல்ட்டாக தரும். அதனால் நம்மளோட
வியூவர்ஸ் ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். நம்மளோட வெப்சைட் வந்து பப்ளிஷ் ஆகும் அவங்களுக்கு. ஸோ தட் நம்மளோட வெப்சைட் ரேங்கிங்கும் இன்க்ரீஸ் ஆகும். இந்த சைட் மேப் ஃபைல் எப்படி ஜென்ரேட் பண்ணுறது அப்படின்னா, சர்ச்சில் போய் சைட் மேப் ஜெனரேட்டர் அப்படின்னு கொடுங்க. ஸோ ஃபஸ்ட் லிங்க் கிளிக் பண்ணி உள்ளே போங்க. xmlsitemaps.com. இந்த இடத்துல நம்மளோட வெப்சைட் லிங்க்கை பேஸ்ட் பண்ணி ஜஸ்ட் ஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட வெப்சைட்கான சைட் மேப் வந்து ஜென்ரேட் ஆகிடும். இது வந்து எதுக்கு சூட்டபுள்னா, வெப்சைட் வந்து லெஸ் தென் 500 பேஜஸ் இருந்தால் மட்டும்தான் இந்த டூல் சூட்டபுளாக இருக்கும். அதாவது ஃப்ரீ டூல். மோர் தென் 500 பேஜஸாக இருந்துச்சுன்னா நம்ம இதுக்கு பே பண்ணி நம்ம இந்த டூலில் நம்மளுக்குன்னு ஒரு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ தட் மோர் தென் 500 பேஜஸ் இருக்க வெப்சைட் கூட நம்ம சைட் மேப்பை ஜென்ரேட் பண்ணிக்கலாம். இப்போது என்னோடய பிளாகுக்கு நான் சைட் மேப் ஜென்ரேட் பண்ண போகிறேன். ஜஸ்ட் ஸ்டார்ட் கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஜென்ரேட் ஆகிடும். ஸோ ஜென்ரேட் ஆயிடுச்சு. வியூ சைட் மேப் டீட்டெயில்ஸ் அப்படின்னு கொடுத்தோன்னா என்னோட வெப்சைட் லிங்க் எல்லா லிங்க்குமே இந்த சைட் மேப்பில் கொடுத்துட்டு இருப்பாங்க. நம்ம இதை டவுன்லோட் பண்ணி இந்த டவுன்லோட் பண்ண ஃபைலை நம்மளோட ரூட் ஃபைலில், அதாவது நம்மளோட வெப்சைட்டோட ரூட் ஃபைலில் நம்ம பேஸ்ட் பண்ணிட்டோன்னா நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக சைட் மேப்பை நம்ம வெப்சைட்டுக்கு ஜென்ரேட் பண்ணிட்டோம். வெப் க்ராவலர் வந்து நம்ம வெப்சைட்டை இது இப்போ சர்ச் பண்ணும்போது நம்மளோட எல்லா லிங்க்கும் அதோட டேட்டாபேஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுன்னு யூசர்ஸ் யாரெல்லாம் சர்ச் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு அது சஜஸ்ட் பண்ணும். ஸோ நம்ம இன்றைக்கி 2 ஸ்ட்ராட்டஜிஸ் பார்த்துருக்கோம். என்னென்ன அப்படின்னா, robot.text ஃபைல் அண்ட் சைட் மேப் ஃபைல். இப்போது நியூ அப்ளிகேஷன், அதாவது நியூ சைட்டை நம்ம ஒன்று க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம சைட் மேப் க்ரியேட் பண்ணது மட்டும் இல்லாமல் அந்த சைட் மேப்பை வெப்மாஸ்டர் டூல், அதாவது கூகுள் வெப்மாஸ்டர் டூலில் நம்மளோட சைட் மேப்பை போய் பேஸ்ட் பண்ணோம். ஸோ தட் என்ன ஆகும் அப்படின்னா, கூகுள் வந்து ஆட்டோமேட்டிக்காக பெர்மனெண்ட்டாக நம்மளோட சர்ச் இன்ஜின்லாம் ஸ்டோர் பண்ணி அவங்களோட டேட்டா பேஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். அதனால் என்ன ஆகும்னா, வியூவர்ஸ் இன்னும் கொஞ்சம் அதிகமாக ரீச் ஆக ஆரம்பிப்பாங்க. சைட் மேப் நம்மளோட வெப்சைட்டுக்கு பண்ணலை அப்படின்னா என்ன ஆகும்னா, அப்பையும் ரீச் ஆகும். என்னென்னா, கொஞ்சம் ஸ்லோவாக நம்மளோட வெப்சைட் வந்து ரீச் ஆகும். சைட் மேப் போட்டால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நம்ம சைட் மேப் இன்ஸ்டால் பண்ணதுக்கு முன்னாடி இருக்கிற டைமிங்கோட இது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நடக்கும். அதுதான் இந்த சைட் மேப்போட யூஸ். அண்ட் திஸ் பிகம் தி எண்ட் ஆஃப் தி வீடியோ. வில் see you in next video. Thank you.